ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாள்ல கூட நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா, என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்ல போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து முறுமுறுக்கிற வார்த்தைகள், உங்களை பார்த்து யாரெல்லாம் குறை பேசி கொண்டிருக்காங்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் முறுமுறுத்து கொண்டிருக்காங்களோ, என்ன சொல்லு உங்களுக்கு எதிராக வருதோ, இந்த நாள்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய கர்த்தர் வைக்க போறாரு. ஆமாங்க, நிஜமாதான். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, என்னோட வீட்டார் என்ன இப்படி சொல்றாங்களே, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன இப்படி ஏளனமா பேசுறாங்களே, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன காயப்படுத்துறாங்களே, ஆபீஸ்ல என்ன ரொம்ப இழிவா நடத்துறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல வீட்லயே எனக்கு அன்பு செலுத்தலன்னு யோசிக்கிறீங்களா? இந்த காரியம் எப்படி நடக்கும், என்னை பார்த்து இவ்வளவு முறுமுறுப்ப நான் சகிக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த முறுமுறுப்ப நான் ஒழிய பண்ணுவேன் அப்படின்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? எப்படி ஒழிய பண்ண போறாரு தெரியுமா? நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க chosen, you are chosen அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்டவர்ன்றத வெளிச்சம் போட்டு காட்ட போறாராம். ஆமா, அந்த நாள்ல மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்பினப்போ ஆண்டவர் இந்த ஆலோசனையை கொடுத்து 12 பேர்கிட்டையும் கோல் வாங்கிட்டு வா, 12 கோல்லையும் அவங்கவுங்க பேரை எழுதட்டும். ஆரோனோட கோல்ல ஆரோன்னு, லேவி கோத்திரத்தோட கோல்ல ஆரோன்னு பேரை எழுதி நீ வெய்யு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அந்த கோல் என்ன பண்ணிருக்கு? ஆரோனோட கோல் அது துளிர்த்தது மாத்திரம் அல்ல, 8வது வசனத்துல அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? எத்தனை பேர் வேணா அந்த பொசிஷனுக்கு ட்ரை பண்ணலாங்க. இந்த நாள்ல நான் சொல்றேன், ஒரு வேலைக்கு தேடுறீங்களா, இல்ல ப்ரமோஷனுக்கு நிறைய பேர் அதுக்கு போட்டி போடுறாங்களா, இல்ல உங்களோட குவாலிஃபைடான, உங்களோட எக்ஸ்பர்ட் ஆனவங்க, நிறைய ஸ்கில் செட் இருக்கவங்க அந்த பொசிஷனுக்கு ட்ரை பண்றாங்களா? ஐயோ, இது எனக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா, இட் இஸ் நாட் மேன்ஸ் வில், காட்ஸ் வில். மனுஷன் உண்டு பண்றது இல்ல, மனுஷனோட சித்தம் இல்ல, கர்த்தரோட சித்தம். கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணிட்டாரு, கர்த்தர் அந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த நாள்ல நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க காரியத்தை கர்த்தரே வாய்க்க செய்வாரு. கர்த்தர் அந்த கோலை துளிர்க்க செய்யறது மாத்திரம் இல்ல, பூ பூத்து அது பழங்களையும் தந்து எல்லார் முன்னாடி ஒரு டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணி நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் பெஸ்ட்னு வாயடிச்சு போறாங்க. அது வரைக்கும் முறுமுறுத்தவங்க அடுத்த நாள் எல்லாரோட கோலையும் கொண்டு வந்து காமிச்சோன்னு அவங்க கோல்ல எல்லாம் பூ பூக்கல, ஆரோனோட கோல் மட்டும்தான் துளிர்த்ததுன்னு வாய் மூடிட்டு போயிட்டாங்கங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் இந்த நாளையும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சிச்சுவேஷன், நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த முறுமுறுப்பான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாரு. மனுஷன் இல்ல, நம்ம இல்ல, கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்களை உயர்த்த போறாரு. உங்களுக்குன்னு ஒரு ரோல், உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க மடியில விழ போகுது. ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்கு எதிராக இருக்கிற முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன்னு வாக்கு தந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதனால அப்படின்னா, நீங்க எங்களை தெரிஞ்சு கொண்டனால மாத்திரம்தான், நீங்க எங்களை முன்குறித்ததுனால மாத்திரம்தான் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை மாற்றுங்க. எத்தனை பேர் எங்க கூட போட்டி போட்டாலும் ஆண்டவரே, எங்களை நீங்க யூனிக்காவும் ஸ்பெஷலாவும் வைக்க போறதுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து இந்த பாக்கியமும் இந்த ஸ்லாக்கியமும் எங்க வாழ்க்கையில இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.